டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொங்கலையே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக ஒரு மசாலா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே இல்லாமே சாப்பிட்லாம், இல்லை வெறும் சட்னி மட்டும் வச்சே நீங்கள் சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். முதல்ல நம்ம பாசி பருப்பை வறுத்துடலாம். நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். லைட்டாக சூடு பண்ணால் போதும். தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்போ இதை பவுலில் மாற்றிடுங்க. இதில் நான் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அலசிட்டு தனியாக வச்சிடுங்க. இப்போ ஒரு மிக்சியில் 4 சிவப்பு மிளகாய், ஒரு 10 பூண்டு எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு தனியாக வச்சிடலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவு இஞ்சியை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துருங்க. பூண்டு நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், அதனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி வச்சிருக்க அரிசி பருப்பு கலவையை சேர்த்துடலாம். இப்போ அரிசி பருப்பு சேர்த்து 1/2 கப் இருக்கு. 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு. அதுக்கு நான் 4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 விசில் வச்சிருங்க. 5 விசிலுக்கு அப்புறமா இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம முந்திரி பருப்பு வறுத்து இதில் சேர்த்துடலாம். இது நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த அளவு வந்திருக்கணும். இப்போ நம்ம மசாலா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் அதுக்கு இது டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.